Hi, hello friends, welcome to GDS Nursery. இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பார்த்துட்டு இருக்கிற plants எல்லாமே பாத்தீங்கன்னா 5 kg கவர் plants 6 inch potல இருக்கக்கூடிய ரோஸ் plants தாங்க. ரொம்ப சூப்பரா ஃப்ரெஷ்ஷா நிறைய மொட்டுகளோட நிறைய துளிர்களோட ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆஃபரோட வந்திருக்கேன். என்ன ஆஃபர் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். 5 kg கவர் கலெக்ஷன்ஸ் ரோஸஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ரோஸுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங்க. ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் பிளான்ஸ் வாங்கிக்கலாம். 5 ரோஸ் பிளான்ஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பிளான்ஸ் வாங்கிக்கலாம். பேக்கிங் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஆஸ் யூஷுவலாக எப்போவும் நம்ம பேக்கிங் சார்ஜ் எவ்வளோ தரோமோ அதே பேக்கிங் சார்ஜ் மட்டும் வந்துடும். 5 ரோஸ் பிளான்ஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற எந்த பிளான்ஸ் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆஃபர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு பேபி பேரடைஸ் ரோஸு. எவ்வளோ க்யூட்டாக நிறைய மொட்டுக்கள் வைக்கக்கூடிய அழகான ரோஸ் வெரைட்டி. எப்போவுமே உங்களுக்கு பஞ்சாக பூக்கிற வெரைட்டி தான் அதிகமாக கொண்டு வந்துருக்கும். ஸோ எப்பவும் பெருசாகவும் பூக்காமல் ரொம்ப குட்டியாகவும் பூக்காமல் மீடியம் சைஸில் பூக்கிற சூப்பரான ஒரு கொத்தாக பூக்கக்கூடிய ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ சில்வர் லைன் ரோஸ் ஆர் பேபி பேரடைஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேட்லாக்லேயே இருக்கும் எல்லா பிளான்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டும். ஸோ நீங்கள் கேட்லாகில் போயும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் மார்க்கெட்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி. என்ன தானே பார்க்குறீங்க? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் ஜாஸ்மின் ஃப்ளவரில் நடுவில் வச்சு கட்டி கொடுப்பாங்க. ரெட் கலர் மூக்குத்தி ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டு கிரிக்கிரி ரோஸ் அப்படின்னும் சொல்லலாம். நிறைய பூக்கள் பூக்கும், நிறைய துளிர்கள் வைக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குது ஆரஞ்சு நாட்டு ரோஸுங்க. ஸோ எப்போவுமே நம்மக்கிட்ட மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். நாட் ரோஸ் எப்படி நார்மலாக உங்களுக்கு பூக்கள் கொடுக்குமோ அதே மாதிரி ஆரஞ்சு நாட் ரோஸும் உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் அதோட ப்ளூமிங், அதோட பெட்டல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது ஹாலியா ரோஸ் சம்மர் ஸ்னோ பிங்க் ரோஸுன்னு சொல்லுவோம். ஸோ இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொட்டாக இருக்கும் போது பிங்க் கலராக இருக்கும். ப்ளூம் ஆகி 1 or 2 days பிங்க் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஷேட் வந்துடும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நான் பிங்க்கு தான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு ஒயிட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மொட்டாக இருக்கும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு பிங்க்காக தெரியும். ப்ளூம் ஆக அதாவது 3 to 4 days ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ஷேட் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா மொட்டு பிங்க் ஷேடில் இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹாலியா ரோஸ். அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்குறது செடி வளர்க்குறதுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு. ஆனால் எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். செடி வளர்க்குறதுக்கு தெரியாது, எனக்கு எந்த அனுபவமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காஷ்மீரி ரோஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். செடிகளில் இருக்கிற பூக்களை மட்டும் கட் பண்ணி விட்டு அழகாக அதுக்கு உரம் கொடுத்து தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். எந்த ஒரு டிசீஸுமே வராது. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு க்ரோத் வரும். மாலைக்கட்டை அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ரோஸ் வெரைட்டி. ஸோ நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். சாமிக்கெலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செடியோட சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா செடியும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற 1000 செடி இருக்குன்னா அதில் நாங்கள் ஒரு 50 செடி எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதனால் பிளான்ட்ஸை பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆப்பிள் ரெட் ரோஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர். 1 day ஆஃபர். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து 24 hours மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஃப்ரீ ஷிப்பிங் 5 ரோஸ் பிளான்ஸ்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். அடுத்து பார்த்துட்ருக்கிறது ரெட்டு கொடி ரோஸ். ஸோ கொத்தாக பஞ்சாக பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரோஸு. இது கொடி ரோஜாவில் ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக தான் பூக்கள் பூக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் பஞ்சாக பூக்கிற சூப்பரான வெரைட்டி. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பிங்க் ஜெடிகா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ஸு அந்த மாதிரி தான் அவைலபிள் இருக்குது.
அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் ரோஸ். நல்ல ஸ்மெல் இருக்கும், பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி பர்ஃப்யூம் ரோஸ். இதெல்லாம் 1 or 2 பிளான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். வேணுங்கிறவங்க டக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்டி வெரைட்டி பிங்க் ரோஸ். நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் ரோஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கோடி ரோஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இல்லை, எல்லாமே வந்து துளிர்களாக இருக்குது. ஸோ கேட்லாகில் ஃப்ளவரோட பிளான்ட்டோட பிக்சர் இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். டபுள் கலர் கொடி ரோஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது ஒரு புது வெரைட்டி ரோஸு. இதோட நேம் எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேடில் டார்க் பிங்க் வித் லைட் பேபி பிங்க் கலரில் இருக்குது. டார்க் பிங்க் வித் லைட் பேபி பிங்க் கலரில் சூப்பராக ப்ளூம் ஆகிருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு சூப்பரான புது வெரைட்டி ரோஸு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பேபி ரொமான்டிக்கா ரோஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற ஒரு இங்கிலீஷ் ரோஸ் வெரைட்டி. ஒரு கப் ஷேப்பில் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மினிமம் ஸ்டாக் மட்டும் அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ரூபி ரெட் ரோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலராகவும் இருக்கும். நடவைக்கு நடுற ஒரு சூப்பரான வெரைட்டி. அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரோஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும். நிறைய பஞ்சாக கொத்தாக பூக்கக்கூடிய அழகான வெரைட்டி. ஸோ ஒரு செடி வச்சா போதும், அவ்வளோ க்யூட்டாக எனி டைம் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கிரிக்கிரி ரோஸ் 2 செடியும் சேர்த்து ஒரே பாட்டில் நட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ கலர் கிரிக்கிரி ரோஸு. இது பார்த்தீங்கன்னா மொட்டை இருக்கும் போது எல்லோவாக இருக்கும், ஃபுல்லாக ப்ளூம் ஆகிட்டு ஒரு 2-3 டேஸ் ஆச்சுன்னா ஒயிட் கலர் ஷேட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃப்ளவர் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஒரு டபுள் ஷேடில் இருக்கும், ஒரே செடியில் 2 கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் ரெட் ரோஸ். மினிமம் ஸ்டாக் மட்டும் அவைலபிள் இருக்குது. நியூவாக வந்திருக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி. ஸ்டார் எல்லோ ரோஸ் மாதிரி ஸ்டார் ரெட் ரோஸ், கொத்தாக பஞ்சாக பூக்கிற வெரைட்டி. நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு டைகர் ரோஸு. பார்க்கும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய கொத்தாக பூக்கக்கூடிய ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கக்கூடிய ஒரு டபுள் கலர் ரோஸு. ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரியாக உங்களுக்கு சூப்பராக வரும் ரெட்டு டைகர் ரோஸ். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 days ரோஸு. 7 days ரோஸ் பிளான்ஸ் இல்லாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூக்கும், சீக்கிரமாக உதிராது, கொட்டாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 days-ம் பூக்கும், 7 days வரைக்கும் வாடாமல் இருக்கும். அதாவது வருஷம் 365 நாளும் உங்களுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சைடு பூக்கள் பூக்குது அப்படின்னா இன்னொரு சைடு உங்களுக்கு துளிர்கள் வர ஆரம்பிக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி 7 days ரோஸ் சாண்டில் வித் பிங்க் கலர். நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிட் நைட் ப்ளூ ரோஸு. ஒரு கரு நீல கலரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரோஸுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிபண்டா டைப்பில் பூக்கும். ஸோ இந்த ரோஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ். ஸோ பன்னீர் ரோஸ்னாவே நமக்கு தெரியும், நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ் ஃப்ளோரிபண்டா டைப்பில் நல்ல பெருசாக பூக்கிற ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி. பன்னீர் ரோஸ்னாவே நிறைய பூக்கும். அதே மாதிரி காம்புகள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பூ பறித்து காட்டுறேன், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு டார்க் பிங்க் கலரில் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு ஜெடிகா ரோஸ். நல்ல ஃப்ரெஷ்ஷாக நிறைய பூக்கள் பூக்கும் ஜெடிகா. ஒரு டபுள் கலர் ரோஸ், பேக்கில் ஒயிட்டாகவும் ஃப்ரண்ட்டில் ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது ஃபேரி ரோஸ், ஆர்கிட் ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி. நிறைய பஞ்சாக ஒரு இலைக்கு ஒரு மொட்டு வைக்கக்கூடிய வெரைட்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூம் ஆகி ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஷேடு இருக்குது, நல்ல ஒரு டார்க்கர் கலரில் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபேண்டா ஆரஞ்சு கலர் கிரிக்கிரி ரோஸு. கிரிக்கிரி ரோஸ்னாவே நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த பிளான்ஸ் மினிமம் ஸ்டாக் மட்டும் இருக்குது. அவலாஞ்ச் ஒயிட் ரோஸ் ஸ்டாக் வந்திருக்குங்க. ஸோ நிறைய பூக்கும், பெருசாக பூக்கும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்குது.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு இருக்குது பட்டர்ஃப்ளை ரோஸு, சிங்கிள் பெட்டல் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அவ்வளோ சூப்பராக மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ரோஸ் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்க்கு பிங்க் வித் எல்லோ கலரில் இருக்கும். அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைட் ஷேடு வரும். நிறைய மொட்டுக்களோட ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ செடி எடுத்துகிட்டு வந்தாலும் உடனே ஆர்டர் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி பிங்க் பட்டன் ரோஸ். ஏன் தானே கேட்குறீங்க, ஒரு செடியில் 50 பூ 300 பூ வச்சிச்சு அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. ஸோ ரோஸ் லவர்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. பெருசாக பூக்கலனாலும் பரவாயில்ல, குட்டி குட்டியாக பூத்தாலும் நிறைய பூக்கணும்னு நினைப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி பிளான்ஸை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ். ஒரு லைட் செட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு 2 செடி உங்கள் வீட்டுக்கிட்ட வச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ். எவ்வளோ செடி எடுத்துகிட்டு வந்தாலும் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க இது பன்னீர் பட்டன் ரோஸ். இலைகளை விட பூக்கள் நிறைய பூக்கும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட்டு நாட்டு ரோஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டாக் கொண்டு வந்து, இப்போ சூப்பராக நிறைய பிரான்ச்சஸோட நிறைய மொட்டுக்களோட ஸ்டாக் வந்திருக்கு ஒயிட்டு நாட்டு ரோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த பிளான்ட் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க, இல்லைனா கேட்லாகில் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.